மூன்ஷைன் ப்ராபகேஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் 2 லீஃப் நான் கட் பண்ணியிருக்கேன். ஹெல்தியஸ்ட் லீஃப் அண்ட் என்கிட்ட இருக்கிற டாலஸ்ட் லீஃப் இந்த ரெண்டும் தான். இந்த இடத்துலேருந்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பட் ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு கட் பண்ணியிருக்குது அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா நான் வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணும்போது நமக்கு முன்னாடி இந்த பிளான்ஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், பிளான்ஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது, பிளான்ட்டும் வந்து அப்படியே அழகாகவே தெரியும். ஸோ இன்னொன்று, இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய ரூட்ஸ் கிடைக்கும். இந்த வி ஃபுல்லாகவே ரூட்ஸ் இருக்கும். நான் க்ரோன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணுறத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று, சும்மா கிளாஸோ பிளாஸ்டிக்கோ எனிதிங், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு இதில் நான் தண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம இந்த லீஃபை நம்ம வச்சிடலாம். ஸோ இது இப்படி இருக்குது. another one, soil propagation. சாயில் வந்து ரெட் சாயில் அண்ட் கோகோபீட் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பெர்லைட் மிக்ஸ் பண்ணல, பிகாஸ் ஸ்னேக் பிளான்ட்க்கு நம்ம சாயில் வந்து இந்த மாதிரி தான் சாயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி வச்சாலும் இது நல்லா வளரும். தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், ரொம்ப நம்ம தண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நான் இதில் பிளான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதை இங்கே பிளான் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போது 2 ப்ராபகேட் பண்ணுறதுக்கு லீஃப் நம்ம பிளான் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், இதை வந்து நல்ல சன்லைட் படுற இடமா வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். another one, சன்லைட்டில் வைக்கும்போது இது பாசி பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக இதை ஒரு 1 வீக்கில் ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த கப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், பிகாஸ் கண்டிப்பாக வெயிலில் இருக்கும்போது தண்ணி வைக்கிறதுனால பாசி பிடிக்கும். ஸோ 1 வீக்கில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு இந்த பிளான்ஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் ஃபாஸ்ட் க்ரோவிங் பிளான்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். இது எவ்வளோ டைனியாக இருந்தது அண்ட் 1 or 2 டேஸில் இது அவ்வளோ க்ரோத் இருக்குது. இந்த குட்டி இது நான் மேபி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த போஸ்ட்டில், இந்த டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக. Happy planting!